M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் மானிட்டரி பாலிசி ஷிஃப்ட். இந்த வெபினாரில் நாங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கம் மார்க்கெட் அவுட்லுக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா எவால்விங் ஐடி லேண்ட்ஸ்கேப், நேவிகேட்டிங் டிஸ்ரப்ஷன்ஸ் அண்ட் சீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐடி செக்டாரோட ட்ரெண்ட் அண்ட் அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வெபினாரை ஜாயின் பண்ணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணலாம். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு தங்களை வளர்த்து கொள்ள, ஸ்கேல் அப் பண்ண எது பொருத்தமான முதலீட்டு அணுகுமுறை? இந்த எளிமையான கேள்விக்கு விடை ஆக்சுவலாக எளிமையானதே இல்லைங்க. என்ன ரீசன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு. ஒன்று, நேரடியாக போய் வெறும் இண்டெக்ஸிங் பண்ணலாம், அதுதான் பேசிக், ரொம்ப எலிமெண்ட்ரி சாய்ஸ். அடுத்தது அவங்களே போய் நேரடி பங்கு முதலீடு செய்யலாம், அது அடுத்த கட்ட சாய்ஸ். மூணாவது, நேரடியாக அவங்களே போய் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம் பிளாட்ஃபார்மில், அது மூன்றாவது சாய்ஸ். நான்காவது, ஒரு ஆலோசகரினுடைய துணையோடு அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி 4 சாய்ஸ் இருக்குது. இது தவிர 5வது ஒரு சாய்ஸ் இருக்குது, அவங்க போய் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 5 சாய்ஸில் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு எது பொருத்தமான சாய்ஸ்? எல்லா இன்வெஸ்டருமே தனக்கு எது பொருத்தமான தேர்வோ வழிமுறையோ அதை அடாப்ட் பண்ணும். சிம்பிள். இப்போ ஒரு இன்வெஸ்டருக்கு 10% ரிட்டர்ன் போதும், எனக்கு 10%க்கு மேலே வேண்டாம் அப்படின்னாக்கா அவங்க இண்டெக்ஸிங் பண்ணலாம், தப்பில்லை. பட் 10%ங்கிறது இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு போதுமான ரிட்டர்னா? இந்த கேள்வியே கேட்டுத்தான் ஆகணும். அதுவும் இதில் இன்ஃப்ளேஷனுங்கிறது 2 விதமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைய உங்கள் வாழ்க்கை தரத்துக்கு இன்ஃப்ளேஷன், இதே வாழ்க்கை தரத்தை நீங்கள் வாழ்நாள் பூரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எவ்வளோ இன்ஃப்ளேஷன் உங்கள் வாழ்க்கையில் வரும். பட் அப்படியா நம்ம வாழ போகிறோம்? இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் எவ்ரி 5 இயர்ஸ் உயரப் போகிறது இல்லை. ஸோ வாழ்க்கை தரம் உயர்வது என்பது ஒரு வகையான இன்ஃப்ளேஷன். அந்த உயர்த்தப்பட்ட வாழ்க்கை தரத்துக்கு எவ்வளவு பணம் தேவை, அது எப்படி இன்ஃப்ளேஷன் ஆல் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது 2ஆம் கட்ட இன்ஃப்ளேஷன். ஸோ யூ ஆர் இன்ஃப்ளேட்டிங் யுவர் லைஃப் ஸ்டைல், தட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேட்ஸ் இட் செல்ஃப். ஸோ அதில் செகண்டரி லெவல் இருக்கு.
99% ஆஃப் பீப்புள் விரும்புவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதாவது என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக் கொள்ள வேண்டும், அது எவ்வளவு அதிக பணம் கேட்கிறதோ அந்த பணத்தையும் சேர்த்து நான் உருவாக்க வேண்டும் என்பது. அதுக்கு 10% பத்தாது, நோ சான்ஸ். அதனாலதான் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நான் இண்டெக்ஸிங் பண்ணிடுவேன், எனக்கு ரொம்ப சிம்பிள், மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்னு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது போரிங்கான யோசிக்காத ஒரு அணுகுமுறையை பேசுறாங்க. நான் வந்து இதை நேரடியா நிராகரிக்கிறேன். ஏன்னா இதை பேசுறவங்க வந்து அதே வாழ்க்கை தரத்துல லைஃப் ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறவங்க அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு பொருந்தாது, என் லைஃப் வந்து இப்படியே இருக்கும், நான் இதே தயிர் சாதமா இருந்துருவேன், அதனால எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் போதும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியை முன்னாடி வைக்கிறாங்க. வேற உங்களுக்கு அந்த பிலாசபியில நம்பிக்கை வருமானா நிச்சயமா வராதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது நம்முடைய தேவை, வளர்ச்சி. அப்புறம் எதுக்காக உழைச்சி சம்பாதிச்சு இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும் அதே லைஃப் ஸ்டைல் லீட் பண்றதுக்கா? இல்ல. ஸோ ஆஸ்பிரேஷனலா பீப்புள் வந்து ஹையர் லைஃப் ஸ்டைலுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி பர்சன் வெறும் இண்டெக்ஸிங் பண்ணாக்கா தன்னுடைய லைஃப் ஸ்டைல் தேவைகளை நிறைவு செய்ய முடியாது அப்படிங்கிறது இங்க ஃபர்ஸ்ட். அது அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. அடுத்தது, நேரடி பங்கு மூலமா உங்களுடைய வருங்கால தேவைகளை நீங்க நிறைவு செய்து கொள்ள முடியுமா? டைரக்ட் ஈக்விட்டி தான் நான் பண்ணுவேன் பிடிவாதமா அடிச்சு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க, நீங்க அந்த எண்ணத்துல இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அதே எண்ணத்துல இருந்தவன் தானா. ஸோ நீங்க அதை நினைக்காதீங்கன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனா அப்படி நினைச்சீங்கன்னாக்கா அதற்கான உழைப்பை நீங்க போடணும். இப்ப நான் என்ன சுத்தியே பாக்குறேன், என் கூட வேலை செய்யறவங்களை எந்த அளவுக்கு அவங்க போர்ட்போலியோல ரிட்டர்ன் சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா அந்த உழைப்பு இல்லை. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணது போக அதிக நேரம் செலவிட அவங்களால முடியல. இது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல இருக்கிற ப்ரொஃபஷனலுக்கே பொருத்தமானது. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நீ பேசாத உன் கிளைண்ட்டுக்கு பண்றதே பண்ணிட்டு போ, அதே ரிட்டர்ன் பண்ணுவேன், நீ அந்த ரிட்டர்ன் கூட பண்ண மாட்டேங்கிறேன்னு நான் வந்து வெளிப்படையா அப்பட்டமா சுட்டி காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். ஓகே, யார் வந்து கிளைண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களே நேரடி பங்குகள் பண்ணும்போது அதே ரிட்டர்ன் எடுக்கிறது இல்லை. இவங்க கிளைண்ட்டுக்கு பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ பிஎம்எஸ்லயோ. ஆனா நேரடி பங்கு முதலீடு அவங்க ட்ரை பண்ணும்போது என்னெல்லாமோ குளறுபடிகள் கோளாறுகள் தான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரிட்டர்ன் அவங்க எடுக்கிறது கூட இல்லை. இதுதான் என்னுடைய 100% அப்சர்வேஷன். ஒருத்தர் கூட ப்ரொஃபஷனலா அந்த ரிட்டர்னை பண்றது இல்லை. யாரு ப்ரொஃபஷனல்? என்ன ரீசன்னா, நேரடி பங்கு முதலீடு செய்யணும்னா அதுக்கு ஒரு உழைப்பு தேவை. அந்த உழைப்பு காட்டுறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு டைம் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்க வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஐடியில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, லீகல் இருக்கீங்க, வேற ஏதோ ஒரு டிமாண்டிங் ப்ரொஃபஷன், அங்கேயே பயங்கர டென்ஷன் இருக்கு ஒர்க் ரிலேட்டட். இதுக்கு நடுவில் நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரல் ஆப்டிடியூட் இருக்கணும். அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் நேச்சுரல் ஆப்டிடியூட் இல்லைங்கிறது அதை விட வேகமா தெரிஞ்சிடும். அப்ப அதை ஏத்துக்கணும். இப்ப நான் மெடிசின்லயோ எஜுகேஷன்லயோ வேற ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியுமோ அவங்கள்ட்ட போய் தான் கேட்பேன். நான் வந்து நானே கத்துக்கிட்டு கூகுள் பண்ணி யூடியூப் பண்ணி அந்த சப்ஜெக்டை எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் நினைக்க விரும்புறதே இல்லை. ஏன்னா எக்ஸ்பர்டீஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா மதிக்கிறேன். அதுக்கான உழைப்பு என்னங்கிறது எனக்கு பண்ண முடியாதுங்கிறது தெரியும். அதனால யார் அதுல ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களோ அவங்கள்ட்ட போனோன்றது என்னுடைய பிலீஃப். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்லயே ப்ரொஃபஷனலா இருந்தா கூட உங்களால உழைக்க முடியலன்னா நீங்க யார் அதை பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. இது எனக்கு 2016 ஒரு லெக்சர்ல தெளிவா புரிஞ்சுது. லெக்சர் கொடுத்தது சுப்ரமணி அப்படின்ற யூடியூப் சேனல் ரன் பண்றவர். அவர் பேசினார் பாம்பேல ஒரு இதுல. அந்த டாபிக் என்னன்னா அட்வைசருக்கே அட்வைசர் வேணும் அப்படின்னு. நான் 2018 எனக்கு தனியா ஃபைனான்சியல் பிளானர் வச்சு என்னுடைய வெல்த்தை வந்து அப்படிதான் மேனேஜ் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் நான் தான் எடுப்பேன். ஆனா பிளானருக்கு கரெக்டா இதை பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், இங்க இந்த கேப் இருக்கு, இங்க இது பண்ணணும்னு கோல் செட்டிங், டார்கெட் செட்டிங் ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டாக் வெளியில இல்லை. ஒரு நாள் சுப்ராவை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜருக்கே அட்வைசர் தேவைங்கிறது தான் இங்கே வந்து வேடிக்கையான ஒரு முரண். ஏன்னா டைம் இல்லை அந்த வேலையை செய்யறதுக்கு. எனக்கு நானே ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள பண்ண சொல்றேன். அவங்க கொடுக்கறத வச்சு நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வழி நடத்துவேன். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம டிசிப்ளினை கொண்டு வந்தாக வேண்டிய தேவை நிர்பந்தம் நமக்கு எல்லாம் இருக்கிறது. ஸோ நானே டைரக்ட் ஈக்விட்டி பண்றேன்னு சொல்றவங்க உங்களால எவ்வளவு டைம் கொடுக்க முடியும், உங்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்கணுமோ அதுக்கான உழைப்பு உங்களால கொடுக்க முடியாதுங்கிறத உணரணும், அல்லது கொடுக்க முடியும்னா அதை கொடுக்கணும். ரெண்டுல ஒன்று. தேர் இஸ் நோ வயா மீடியா. இப்போ மூன்றாவது ஆப்ஷன் என்னன்னா, நானே மியூச்சுவல் ஃபண்ட் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். நான் பார்த்த வரைக்கும் சொல்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது ஈஸி அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. இதுல மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே நல்ல பேர் நினைக்கிறாங்க. அது இதுல மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே பல பேர் இதை உண்மையிலேயே நம்புறாங்க. ஒரு 2-3 சைட்ஸ் இருக்கு, ஃபண்ட் ரிசர்ச் சைட்ஸ், அங்க பார்த்தா போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய திங்கிங். சாரி, தட் இஸ் நாட் அ கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் இஸ் டஃபர் தேன் ஈக்விட்டி ரிசர்ச். நான் இதை 16 வருஷம் பண்ணியிருக்கேன், ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணியிருக்கேன். என் கூட இருக்கிறவங்களே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச்ல பண்ணவங்களுடைய ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸையும் நான் க்ளோஸா பார்ப்பேன். பல தருணங்கள்ல பீப்புள் ஃபால் ஷார்ட். ஏன்னா ஃபண்ட் ரிசர்ச் இஸ் சச் அ டிமாண்டிங் ஒர்க். அந்த வேலை ஈஸியே கிடையாது. சும்மா நான் பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வாங்குறேன்னு சொல்றதெல்லாம் டக்கால்ட்டி வேலை. ஐ டோன்ட் அக்செப்ட் இட் அட் ஆல். ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி ஸ்டடி பண்றதுங்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறத விட டிஃபிகல்ட் சயின்ஸ் நான் சொல்றேன். அது ஈஸி கிடையாது. அதை கரெக்டா பண்ணணும். அதற்கான உழைப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா 1000 போர்ட்ஃபோலியோ இருக்கு, அதுல நீங்க 4 போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது உங்களுக்காக அது ஆக்சுவலா ஈஸியர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் வந்து நான் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாங்குறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு சில காலகட்டங்கள்ல நடக்கும், எல்லா நேரத்தையும் நடக்காது. ஏன்னா நீங்க வெளில வரலன்னா மாட்டிக்குவீங்க. இது திமேட்டிக்ல மறுபடியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து 2000லேருந்து 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச்ல ஒரு மார்க்கெட் சைக்கிள்லயும் ஒரு ஃபண்டை பிடிச்சிட்டு தொங்குவாங்க, 2 வருஷம் கழிச்சு அது காலி ஆயிடும். அப்ப எங்க போச்சு உங்க ரிசர்ச்? இதுதான் பெஸ்ட்னு வாங்கிட்டு 2 இயர்ஸ் கழிச்சு ஏன் வெளியே வர வேண்டிய தேவை வருது? அதுவும் நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டு வெளியே வந்தா நான் ஒத்துப்பேன். தப்பாயிடுச்சுன்னு தான் 90% ஆஃப் பீப்புள் வெளியே வர்றாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை நானே பண்றேன்னு சொல்றவங்க இந்த மாதிரி அறகுறை ரிசர்ச் பண்ணும்போது டைம் வேஸ்டேஜ்ங்கிறது ரொம்ப அதிகம். பீப்புள் ஆர் லூசிங் டைம் அண்ட் தென் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அது ஈஸின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ராங். சரி, இப்போ அட்வைசரை வச்சு பண்றேன் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு பண்றேன், இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட். இப்படி ஒரு 4வது கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் சரியான பர்சனோட டிராவல் பண்ணுங்க, யாரா இருந்தாலும் சரி. 2வது அவங்க சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க அவங்க சொல்றதுக்கு மேல 2 விஷயம் சொல்றது, நீங்க எக்ஸ்பர்ட்னு அவங்களுக்கு காட்டுறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய டைமை தான் வேஸ்ட் பண்ண போகுது. அவங்க பொலைட்டா ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நானே என்கிட்ட வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நோ ஐ திங்க் த டிஃபென்ஸ் இஸ் கிரேட், ஸ்மால் கேப் தான் எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க பண்ணுங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு போயிடுவாங்க. நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதில்ல. யார்கிட்ட டைம் இருக்கு இதுக்கெல்லாம்? இதெல்லாம் வந்து அவங்க தங்க ஈகோக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். நம்ம ஈகோக்காக எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய பிலீஃப். அவுட்கம் பேஸ் பண்ணி தான் நம்ம வேலை பண்ணோம். நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா நம்ம இன்றைய நேரத்தை விரயம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷத்தையும் கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்கிறது என்னுடைய வியூ. ஸோ யாராவது எனக்கு சுத்தமா ஏற்பே இல்லாத ஒரு விஷயம் சொன்னா பொலைட்டா சொல்லிட்டு போயிடுவோம், முடிஞ்சு போச்சு. சாரி சார், ஐ டோன்ட் அக்ரி வித் யூ, இதுல இருந்து ஒன்றும் இல்லை, நீங்க சொல்ற ஐடியா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பட் நான் சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, உங்களுக்கு ஒப்புதல் இல்லாத விஷயங்கள், ஒவ்வாத விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் போது, கசப்பான உண்மைகள் உங்களுக்கு சொல்லப்படும் போது அதை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு ஆலோசகரை வச்சு செய்யும் போது கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது 4வது. 5வது PMS மாதிரி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு SIF வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் SIF இஸ் டூ ரிஸ்கி ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர். நான் வந்து அது பக்கமே இப்போதைக்கு போக மாட்டேன். கொஞ்ச நாள் அதை ஆற போட்டு யார் என்ன பண்றாங்க, எந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்றாங்க, யார் இன்வெஸ்டரை ஜெயிக்க வைக்கிறாங்க கன்சிஸ்டண்டா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் செய்வேன். ஸோ PMS பொறுத்த வரைக்கும் எல்லா PMSம் ஒன்றும் இல்லை. நான் நல்லது கெட்டதுன்ற ரீதியில சொல்ல, ஒரு PMS ஒரு வகையான ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த எல்லா PMS-உடைய ரிஸ்க்கும் ஒன்றும் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு. உங்க ரிஸ்க் அப்பிடைட்க்கு சூட்டபிள் ப்ராடக்டா தான் நீங்க பார்த்து வாங்கணும்.
ஹையஸ்ட் ரிட்டர்ன் வருதுன்னு ஒரு பிஎம்எஸ்ல போய் நீங்க பணம் போட்டீங்கன்னா அது உங்க ரிஸ்க் அப்டேட்டோட ரொம்ப அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருந்தா நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மிதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலீட்டு அனுபவத்தை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிஎம்எஸ் பண்ணேன்னா இன்வெஸ்டருக்கு சூட்டபிள் ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ணுவேன். என்னுடைய ஈகோவுக்கும் என்னுடைய பர்சனல் ரிஸ்க் அப்டைட்டுக்கும் நான் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண மாட்டேன். நான் இன்வெஸ்டருக்கு எது சூட்டபிளோ அந்த ப்ராடக்ட் தான் கிரியேட் பண்ணுவேன். பட் நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் சாலிட்டார்ல நான் தான் ஆல்மோஸ்ட் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இன்னைக்கு கூட. என்ன ரீசன்னா இந்த ரிஸ்க் அப்டைட்ல ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணா கூட அதுல என்னாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே மாதிரி நானும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் முதலே சொன்னேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கே அதை வந்து பண்றதுக்கு டைம் இல்லைன்னு. எனக்கும் அந்த டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்லயே நான் போடும்போது நானும் இன்வெஸ்டர்ஸோட சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. அண்ட் என்னுடைய ஸ்கின் இந்த கேம் கிளியரா அதுல இருக்கும். ஸோ 5 வகையான விஷயங்கள்லையும் சில குறைகள் இருக்கு, நிறைகள் நிறைய இருக்கு. இன்வெஸ்டர் தானே முதலீடு செய்யணும்னு நினைச்சாக்கா அதற்கான உழைப்பு மிக மிக அதிகம், இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். இப்போ எல்லாம் வர வர என்ன ஆகும்னா இன்னும் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும்னாக்கா ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டருக்கும் இன்ஃபர்மேஷன் கேப்பே இருக்காது. இப்ப நான் சென்னையில இருக்கேன், பாம்பேல எல்லாம் தெரிந்த வல்ல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. சப்போஸ் நெல்லையில ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு. இப்ப இந்த 3 இன்வெஸ்டர்ஸ், நான் பாம்பேல இருக்கிறோம், நெல்லையில இருக்கிறோம், 3 பேருக்கும் இன்ஃபர்மேஷன் கேப் குறைஞ்சு போயிடுச்சு. யார் வேணா இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா முதலீட்டு தேர்வுகளை சரியான நேரத்தில் செய்வதற்கும் ஆய்வுகளை வேகமாக முடிப்பதற்கும் முடிவுகளை சரியாக எடுப்பதற்கும் ஒரு பயங்கர கடும் போட்டி வரப்போகுது. இந்த போட்டி சூழல்ல ஜெயிக்கிற அளவுக்கு உழைப்பு இருக்க வேண்டும். அப்ப வந்து உழைப்பை அதிகரிக்க வேண்டும். நிறைய பேரு அதே ஷேர்ஸை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதே ஷேரை வாங்கலாம்னு டெய்லி சொல்லுவாங்க, அதே ஷேரை டெய்லி வாங்கவும் செய்வாங்க. அது வந்து ஒரு மாதிரி குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டிங்லாம் இந்த காலகட்டத்தில் எடுபடாதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா புதிய விஷயங்கள் எங்க நடக்குது, எதை நம்ம புரிஞ்சுக்கணும், எதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்ன்ற அந்த போட்டி வந்து கண்ணா பின்னான அதிகரிக்க போகுது. இப்போ கருத்தியல் ரீதியா எனக்கு ஒரு பேடிஎம்மோ அல்லது ஒரு ஜொமேட்டோவோ பிடிக்கலன்னு வச்சுப்போம், அதான் உண்மை. ஓகே, ஆனா அதை கூட இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்ப அவங்க எவ்வளவு வேகமா வேலை செஞ்சிருப்பாங்கன்றதை நான் மதிப்பேன். புரியுதுல்ல உங்களுக்கு? அப்ப அந்த வேலை செஞ்சாதான் உங்களுக்கு அதுல ரிட்டர்ன் கிடைக்கும். அதை விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு இல்ல நான் இன்னைக்கு இருந்தாலும் நான் இந்த கம்பெனி தான் வாங்குவேன், இந்த குரூப் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலத்தோடு டிராவல் பண்ணலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த உழைப்பு ரொம்ப அதிகமா தேவைங்கிறத இன்னைக்கு ஏத்துக்கிட்டாதான் ஒரு முதலீட்டாளர் தானே முதலீடு செய்வது என்ற ஒரு வழிமுறையை தனக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். என்னால ஒர்க் பண்ண முடியாதா, தென் ஐ வில் ஃபைண்ட் அதர் வேஸ், பெட்டர் வேஸ் டு டூ மை இன்வெஸ்டிங் டெஃபினட்டா யோசிச்சாலும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இவர்கிட்ட அவர்கிட்டன்னு பிட்ஸ் அண்ட் பீசஸ் கட் அண்ட் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்றது இதுல டபுள்லி டேஞ்சரஸ். ஏன்னா சில நேரங்களில் எல்லாருடைய தப்பும் உங்க போர்ட்ஃபோலியோல வந்துடும். அதுக்கு சில காலச்சூழல்கள் ரொம்ப கண்டிசிவா இருக்கும். இப்ப மாதிரி இன்னைக்கு நீங்க இவர்கிட்ட ஒரு ஐடியா அவர்கிட்ட ஒரு ஐடியா இன்னொருத்தர் ஒரு ஐடியான்னு எடுத்து போடும்போது இவங்க எல்லாம் வந்து இப்ப சொல்லக்கூடிய ஐடியாஸ் தவறான ஐடியாஸா கூட இருக்கலாம். பல பேர் இப்படித்தான் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல மாட்டியிருக்காங்க, பல பேர் இப்படித்தான் டாடா மோட்டர்ஸ்ல மாட்டியிருக்காங்க, இப்படித்தான் இன்னும் நிறைய கம்பெனிஸ்ல மாட்ட போறாங்க. சோலார்ல கூட நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஏன்னா ஹை வேல்யூஷன்ல போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது இறங்கும்போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்போம். இது ஏதோ இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயம், தமிழ் பேசுற ஒரு உலகம் நடக்கிற விஷயம் நடக்க, உலகம் பூரா நடக்க போகுது இந்த மாதிரி. அப்போ எதை நம்ம வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எதை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கேப் எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். டெசிஷன் மேக்கிங் கேப் தான் இன்னைக்கு இருக்கு. வேறஸ் நான் முதலீட்டு உலகம் வந்தபோது இன்ஃபர்மேஷன் கேப் இருந்தது, இன்ஃபர்மேஷன் கிடைச்சா டெசிஷன் ஈஸி. ஆனா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கேப் கிடையாது, டெசிஷன் மேக்கிங்ல பயங்கர கேப் இருக்கு. சில பேர் ரொம்ப நல்ல முடிவுகள் எடுக்கிறாங்க, சில பேர் ரொம்ப சுமாரான முடிவுகள் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இடைவெளி தான் ரிட்டர்ன்ஸ். இதான் லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் உள்ள கேப். ஸோ இந்த கேப் உங்க லைஃப்ல வரக்கூடாதுன்னா நீங்க ஓரளவுக்கு லாபத்தின் பக்கமே இயங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசி இருக்கோம். அதிலிருந்து நீங்கள்
சரியான புரிதல்களை உருவாக்கி கொண்டு எது சரி உங்களுக்குன்னு முடிவு எடுத்துக்கொண்டு அந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுறுத்தல். அந்த இடத்தை நோக்கி ஒரு பெட்டர் பிளேஸை நீங்க அடையணும்ன்ற ஒரு விருப்பத்துடன் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.